இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் ஹால் வீடியோ தாங்க. இந்த மந்த் நான் என்ன புக் வாங்கினேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கின புக் வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பெருகேசரி ஆதித்ய கரிகாலன். எழுதினவர் இன்ப பிரபஞ்சன். இது பொன்னியின் செல்வன் காலகட்டத்துக்கு முன்னாடி ஆதித்ய கரிகாலன் என்ன மாதிரி இருந்தார், அவரோட கதை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தாங்க இந்த கதை. இவர் இன்ப பிரபஞ்சனும் பொன்னியின் செல்வன் புக்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, என்ன மாதிரி அந்த கதை போயிருக்கும் அப்படின்னு அவருக்கே ஒரு ஆர்வம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பொன்னியின் செல்வன் படிங்கன்னு சொல்லிகிட்டே இந்த கதையும் இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கும், இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறதே நல்லா இருக்குது, மேபி நீ ஒரு கதையை எழுது அப்படின்னு அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் அவரும் அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி சரி நம்ம எழுதி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுதின கதை தான் இது. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் நானும் இந்த புக்கு வாங்கினேன். இந்த புக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 290 ரூபாங்க. எனக்கு ஆஃபரில் 221 ரூபாய்க்கே கிடச்சிது இந்த புக்கு. இந்த புக்கோட பேஜஸ் பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. படிக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. குட்டி குட்டி எழுதாக இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு ஏதோ நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இது பெரிய புக்கு தானா. ஆக்சுவலாக பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 261 பேஜ் இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இருக்கனால தான் உங்களுக்கு அவ்வளோ பேஜஸ் வந்திருக்கு, இல்லாட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனோட பாகம் 2. இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட விலை 330 ரூபா. எனக்கு ஆஃபரில் 245 ரூபாய்க்கே கிடச்சிதுங்க. இது உண்மையிலே நல்ல ஆஃபர். இந்த புக்குமே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நல்லா இருக்குது. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கேப் நல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏழை பதிப்பகம் உண்மையிலே அவங்க ஃபாண்ட் சைஸ் சூப்பர்னு தான் சொல்லணும். பாருங்கள், இதுக்கு இன்னொரு பாகம் இருக்குங்க, 3வது பாகமும். நான் இது ரெண்டையும் படிச்சுட்டு அந்த பாகம் அடுத்து வாங்கலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கு. இது நம்மளோட பழக்க வழக்கங்களை எப்படி மேம்படுத்திக்கிறங்கிற பற்றின புக்கு தான். இது ஆக்சுவலாக அந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் வாங்கினேன். இந்த புக்கோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபா. இது எனக்கு ஸ்னாப்டீலில் நான் வாங்கினேன். இதோட விலை நான் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா 119 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக இதுவும் நான் ஹாரி பாட்டர் புக்கும் ரெண்டும் சேர்ந்து தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். பரவாயில்ல, ஸ்னாப்டீலில் இங்கிலீஷ் புக்ஸ்க்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்னாப்டீலில் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு தமிழோ இங்கிலீஷோ ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நம்ம புக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு படிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அடுத்து அவங்க தமிழ்லேயும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எது விரும்பி கேட்குறாங்களோ அந்த புக்கை வாங்கி கொடுங்க. புக்குன்னு படித்தா போதும் நமக்கு. ஏன்னா அந்த படிக்கிற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து என்னங்கிறத அவங்களே தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கிலீஷ் புக் தேவைங்கிறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் புக்கு தான். இது பார்த்திங்கன்னா 3 புக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் உள்ளது தான். இது ஒரு பேக்கேஜாக தான் எனக்கு கிடச்சிச்சு. இதுவும் ஸ்னாப்டீலில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு பின்னாடியே போட்டிருக்கும், 3999 இந்த புக்கோட ரேட்டு. அதே போட்டிருக்கும் எல்லா புக்ஸோட ரேட்ஸுமே பின்னாடி பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக இதோட டோட்டல் புக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே போட்டிருக்கு பாருங்கள், 1350 இந்த புக் மொத்தம் புக் செட்டோட ரேட்டு. ஆக்சுவலாக எனக்கு இது 350க்கே கிடச்சிச்சு 3 புக்கும் சேர்த்தே. ஸ்னாப்டீலில் இது ஒரு நல்ல ஆஃபர். இங்கிலீஷ் புக் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் ஸ்னாப்டீலில் ட்ரை பண்ணுங்கள். லெட்டர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அதாவது நல்ல ஸ்பேஸ் விட்டு நீட்டாக இருந்துச்சு புக்குமே. இங்கிலீஷ் புக் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்னாப்டீலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான புக்ஸ் எந்த ஆஃபரில் கிடைக்குதாங்கிறத பார்த்துக்குங்க. எனக்கு அமேசான்லலாம் இது ஒரு நல்ல டீலில் கிடைக்கல. எனக்கு ஸ்னாப்டீலில் நல்ல ஒரு டீலில் கிடச்சிச்சு. இந்த மொத்தம் 4 புக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 500க்குள்ளே தான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.